கோலலம்பூர் புத்ராஜயாவை அடுத்து நாட்டின் 3வது தலைநகராக போர்னியோ தீவில் ஒரு நகரை அமைக்க வேண்டும் என பக்கத்தன் ஹராப்பானைச் சேர்ந்த அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோட்ஸியா இஸ்மாயில் பரிந்துரைத்துள்ளார். தற்போது கோலலம்பூர் அரசியலமைப்பு மற்றும் அரசாட்சி தலைநகராகவும் புத்ராஜயா நாட்டின் நிர்வாக மையமாகவும் விளங்குகின்றன. இவற்றை பூர்த்தி செய்யும் வகையில் போர்னியோ தீவில் கூட்டரசு நீதித்துறை மற்றும் அனைத்துலக நடுவர் மன்றங்களுக்கான மையமாக புதிய தலைநகரம் செயல்பட வேண்டும் என்றார் அவர். இதன் மூலம் சபா சரவாக் மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும். தவிர கூட்டரசு நிறுவனங்களை பிரித்து அமைப்பது கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள நெரிசலை குறைக்கும் என்பதோடு கிழக்கு மலேசியாவுக்கு தேசிய ஆட்சியில் முக்கிய பங்கு வழங்கும் என்றும் ரோட்ஸியா மக்களவையில் வலியுறுத்தினார். 3வது தலைநகரமானது பாதுகாப்பு நிறுவனங்கள், எல்லை கட்டுப்பாடு, குடிநுழைவு சேவைகள், தூதரக மையங்கள் மற்றும் வட்டார சமூக பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்புகள், குறிப்பாக புரூனை, இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், கிழக்கு ஆசியான் வளர்ச்சி பகுதி ஆகியவற்றை தன்னகத்தே வைத்திருக்க முடியும் என அவர் கூறினார். பிரிட்டோரியா, கேப்டவுன், ப்ளூம்ஃபான்டெயின் என 3 தலைநகரங்களை கொண்ட தென் ஆப்பிரிக்காவுக்கு ஈடாக மலேசியா விளங்கும் என்றார் அவர். புதிதாய் தோன்றினாலும் ரோட்ஸியாவின் பரிந்துரை மலேசியா போன்ற சிறிய நாடுகளுக்கு எந்தளவு நடைமுறைக்கு சாத்தியமாகும் என தெரியவில்லை. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். மலேசிய ரிங்கிட் 8 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது. நேற்றைய பரிவர்த்தனையின் முடிவில் ரிங்கிட் ஒரு அமெரிக்க டாலருக்கு எதிராக 3 ரிங்கிட் 96 சென்ட் என்ற விலையில் மூடப்பட்டது. இது 2018ஆம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு பதிவான மிக வலுவான நிலையாகும். ஒரு வழியாக 4 ரிங்கிட் என்ற உளவியல் தடையை உடைத்து இவ்வாரம் ஆசியாவின் சிறந்த நாணயமாக ரிங்கிட் உயர்ந்துள்ளது. மத்திய வங்கியான பேங்க் நெகாரா மலேசியா தனது கொள்கையை நிலைத்திருக்க செய்தது. வலுவான ஏற்றுமதி மற்றும் பலவீனமான அமெரிக்க டாலர் ஆகியவை ரிங்கிட்டின் இந்த உயர்வுக்கு காரணம் என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். பேங்க் நெகாரா கடந்த வாரம் தான் OPR வட்டி விகிதத்தை 2.75 விழுக்காட்டில் நிலைநிறுத்தியது. இதுவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. மலேசியர்களுக்கு வலுவான ரிங்கிட் என்பது இறக்குமதி பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு பயண செலவுகளை குறைக்கும். ஆனால் ஏற்றுமதியாளர்கள் குறைந்த லாபத்தையே சந்திக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உலக வட்டி விகித மாற்றங்கள் இவ்வாண்டு பிற்பகுதியில் ரிங்கிட்டின் இந்த வலிமையை சோதிக்கக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போதைக்கு 3 ரிங்கிட் 96 சென்ட் என்ற விலையில் மூடிய ரிங்கிட் 2018க்கு பிறகு மலேசியாவின் நம்பிக்கையை மீண்டும் உயர்த்தியுள்ளது. ஆவண மோசடியில் சிக்கிய அரிமாவ் மலாயா கால்பந்து அணியின் 7 கலப்பு மரபின ஆட்டக்காரர்கள் விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான FIFA அந்த 7 விதித்த 12 மாத கால தடையை அனைத்துலக விளையாட்டு நடுவர் மன்றமான CAS தற்காலிகமாக நீக்கியுள்ளது. இத்தகவலை FAM எனப்படும் மலேசிய கால்பந்து சங்கம் உறுதிப்படுத்தியது. இதன் மூலம் 7 அரிமாவ் மலாயா வீரர்களும் மீண்டும் விளையாட அனுமதி பெற்றுள்ளனர். அதாவது CAS வழங்கிய இந்த இடைக்கால உத்தரவால் இறுதி தீர்ப்பு வரும் வரை 7 பேரும் உள்நாடு மற்றும் அனைத்துலக போட்டிகளில் பங்கேற்க முடியும். இந்த முடிவு ரசிகர்கள் மற்றும் மலேசிய கால்பந்து வட்டாரங்களில் தற்காலிக நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.
கடல் மார்க்க குற்றங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட மலேசியாவின் ஓப் ஜாக் ஸ்பேரோ விசாரணையுடன் தொடர்புடைய 3 குற்றவாளிகள் இந்தியாவின் மும்பையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இம்மூவரும் வன்முறை குற்றச் செயல்களில் ஈடுபட்டதால் மலேசிய போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு இதுநாள் வரை வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்தவர்கள். இந்நிலையில் பிரிட்டனிலிருந்து நாடு கடத்தப்பட்டு மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அனைத்துலக விமான நிலையத்தில் உயரடுக்கு பாதுகாப்பில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளனர். நவீந்திரன் ராஜ் குமரேசன், ஸ்ரீதரன் சுப்பிரமணியம், பிரதீப் குமார் செல்வராஜ் ஆகிய அம்மூவரும் மலேசிய போலீசார் வருவதற்காக காத்திருக்கின்றனர். முன்னதாக மான்செஸ்டர் விமான நிலையத்தில் வந்திறங்கிய அம்மூவரும் அதிக ஆபத்தான நபர்கள் என கூறி பிரிட்டன் குடிநுழைவு அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மூவரும் பின்னர் இந்தியாவுக்கு திரும்பியதும் மும்பை விமான நிலையத்தில் கலவரமே ஏற்பட்டுவிட்டது. தாங்கள் தடுத்து வைக்கப்படுவதை உணர்ந்ததும் மூவரும் ஆக்ரோஷமாக மாறி ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. எனினும் அதில் யாருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படவில்லை. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு எந்த அசம்பாவிதமும் நிகழாமல் இருக்க மூவரும் 24 மணி நேர காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அடுத்த 48 மணி நேரங்களில் மலேசிய போலீஸ் படையின் சிறப்பு குழு மும்பை பறக்கும். கைதானவர்கள் மலேசியா திரும்பியதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். ஓரின சேர்க்கையாளர்கள், பாலின மாறியவர்கள் உள்ளிட்டோரை குறிக்கும் LGBT சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கையில் 2022 முதல் 2025 வரை நாட்டில் 135 பேர் கைதாகியுள்ளனர். அந்தந்த மாநில இஸ்லாமிய சமயத்துறை அதிகாரிகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்டது, பொதுவெளியில் பெண்களைப் போல் உடையணிந்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அவர்கள் எதிர்கொண்டதாக இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான அமைச்சர் ஜுல்கிஃப்லி ஹசன் மக்களவையில் தெரிவித்தார். ஆனால் போதுமான ஆதாரம் இல்லாதவர்களுக்கு ஆலோசனை, வழிகாட்டல், மறுவாழ்வு பயிற்சி வழங்கப்பட்டதாகவும் சிலர் புதிய வேலை அல்லது வணிகத் துறைகளில் ஈடுபட வழிகாட்டப்பட்டதாகவும் அவர் கூறினார். அரசாங்கம் LGBT தொடர்பான நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடக விளம்பரங்களை திட்டவட்டமாக நிராகரிக்கிறது. பொதுமக்களும் இத்தகைய உள்ளடக்கங்களை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திடம் புகார் செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் மலேசியாவில் LGBT சமூகத்தினரின் மொத்த எண்ணிக்கை குறித்த துல்லியமான விவரங்கள் தற்போதைக்கு அரசாங்கத்தின் வசமில்லை என்றார் அவர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். வங்காளதேசத்தில் மீண்டும் ஓர் இந்து இளைஞர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்தியா கடும் கவலை தெரிவித்துள்ளது. தூங்கிக் கொண்டிருந்த போது 25 வயது அவ்விளைஞர் தீ வைத்து கொல்லப்பட்ட இச்சம்பவம் சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பு குறித்த பெரும் கேள்விகளை எழுப்புவதாக இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியது. இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யூனூஸ் தலைமையிலான ஓராண்டுக்கும் மேலான இந்த ஆட்சி காலத்தில் சுயேட்சை மதிப்பீடுகளின்படி இந்துக்கள் மற்றும் இதர சிறுபான்மையினரை குறிவைத்து 2900க்கும் மேற்பட்ட வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதில் கொலைகள், தீ வைத்து தாக்குதல், நிலத்திருட்டு போன்றவை அடங்கும். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் தொடர் வன்முறைகளை கட்டுப்படுத்துவதில் டாக்கா தோல்வி கண்டிருப்பதாகவும் புதுடெல்லி சாடியது. இந்த ஆக கடைசி சம்பவம் அந்த இஸ்லாமிய நாட்டில் அண்மையில் காலத்தில் இந்து மதத்தைச் சேர்ந்த ஆண்கள் குறிவைக்கப்பட்ட 3வது சம்பவமாக அமைந்துள்ளது. இதுபோன்ற தொடர்ச்சியான தாக்குதல்கள் சிறுபான்மை சமூகங்களில் குறிப்பாக இந்துக்களிடையே அச்சத்தை அதிகரிக்க செய்துள்ளன. போலீசார் விசாரணை தொடங்கியுள்ள நிலையில் மனித உரிமை அமைப்புகள் சிறுபான்மை சமூகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையாக வலியுறுத்துகின்றன. முஸ்லிம் நாடான வங்காளதேசத்தில் மொத்த மக்கள் தொகையில் சுமார் 8 விழுக்காடு அல்லது 13.1 மில்லியன் பேர் இந்துக்கள் ஆவர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.